அனைவருக்கும் வணக்கம். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிடையில் தாவேகா அரசனுடைய முதல் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுது. பட்ஜெட் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா, இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் ஒரு செயலாகவே நம்ம பார்க்க முடிகிறது. இதனுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துற மாதிரி பல விஷயங்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே சொல்லுவாங்க, எதிர்கட்சியை சேர்ந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்டிக்கர் ஆட்சி திட்டம், இது ஸ்டிக்கரை மாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இதில் நிறைய இருக்குது. திமுகவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஏன் ஸ்டிக்கரை மாற்றுகிறார்கள் அப்படிங்கிறத முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கலைஞர்களுடைய கனவு இல்ல திட்டம், அந்த கலைஞருடைய கனவு இல்ல திட்டத்துக்கு ஏற்கனவே 3,10,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது 5 லட்சமாக உயர்த்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஸ்டிக்கரை மாற்றி இருக்கிறார்கள். அதற்கு வெற்றி வீடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். சுய விளம்பரம் இல்லாமல், அதாவது அது மக்களுடைய வரிப்பணத்தை தான் நம்ம மக்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறோம். அதில் தனி மனிதருடைய பெயரை போட்டுக்கிறது. இப்போ கலைஞரனுடைய கனவு இல்லம், ஸ்டாலினுடைய கனவு இல்லம், உதயநிதி ஸ்டாலினுடைய கனவு இல்லம், இப்படியெல்லாம் சொல்லாமல் அது மக்களுக்காகவே போய் சேர்ற மாதிரி அந்த மாதிரி ஸ்டிக்கர் மாற்றுறது தான் இந்த ஸ்டிக்கர் ஆட்சி திட்டம் அப்படிங்கிறது. வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க சுய விளம்பரம் செய்யவில்லை. நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது. அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 கிராம் தங்க மோதிரம் கொடுக்கறதுக்கு இந்த தாய்மாமன் சீர்திட்டம் அப்படிங்கிறது இந்த விஜய் அரசால் கொண்டு வரப்பட்டது. அதற்கு 560 கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். மேலும் பெண்களுடைய திருமண நாளில் அந்த அண்ணன் சீர்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லைங்களா, அதற்காக அண்ணன் சீர்திட்டத்துக்கு 1 பவன் தங்க காசும் ஒரு பட்டுப்புடவையும் கொடுக்கறதா சொல்லி 812 கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள். பள்ளி கல்வித்துறைக்காக 44,527 கோடியும், உயர்கல்வித்துறைக்காக 8,393 கோடியும், தொழிலாளர் நலத்துறை மேம்பாட்டுத்துறைக்காக 20,222 கோடியும், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்காக 17,150 கோடியும், விளையாட்டுத்துறைக்காக 10,051 கோடியும் ஒதுக்கி இருக்கிறார்கள். 10,000 பெண்களுக்கு ஆண்டுதோறும் கறவை மாடுகள் வழங்குவதற்காக 51 கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 20,000 பெண்களுக்கு தலா 5 ஆடுகள் வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அதனுடைய பெயரை நம்ம கவனிக்க வேண்டும். வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம் தான். இது விஜயினுடைய ஆடு வளர்ப்பு திட்டம். இந்த மாதிரிலாம் சுய விளம்பரம் தேடாமல் தான் அவங்க இந்த மாதிரிலாம் பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி சுய விளம்பரத்துக்கு தேடுற மாதிரி இருக்கிற பேர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெயர்களை எல்லாம் நீக்கிட்டு அது ஸ்டிக்கர் வேறு ஒட்ட தான் செய்வாங்க. அது மக்களுடைய வரிப்பணம் தானே, அதனால் அந்த மாதிரி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருந்து கொண்டிருந்தது. அதற்கு 125 நாளாக சென்ற முறை அதிகரிக்கிறார்கள். இப்போது என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை 150 நாட்களாக அதிகரித்திருக்கிறார்கள். அதாவது வெற்றி 150 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெயர் சூட்டியிருக்கிறார்கள். இந்த வேலைவாய்ப்பு திட்டத்துக்காக அந்த 150 நாள் வேலை வாய்ப்பு திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதற்காக 100 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறார்கள். மண்ணின் மகள் திட்டம் அப்படிங்கிற திட்டத்துக்காக 20 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறார்கள். காமராஜர் சிறப்பு பள்ளிக்காக 125 கோடி. மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை அப்படிங்கிறது 6,000 7,000 உயர்த்தி இருக்கிறார்கள். இதற்காக 135 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 12 மாவட்டங்களில் 12 முதியோர் இல்லம் அமைக்கிறதுக்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்ல இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க 10 சிறப்பு மையங்கள் அமைக்க 50 கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். மாவட்ட வாரியாக சிப்காட் அமைக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இளைஞர்களுக்கு பொதுமக்களுக்கு எல்லாமே வேலைவாய்ப்பு அமைப்பதற்காக இந்த சிப்காட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். 31 கோடியில் கால்நடை காப்போம் அப்படிங்கிற புதிய காப்பீட்டு திட்டம் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1,485 கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கிறது. நாளைக்கு விவசாயிகளுக்கான பட்ஜெட் என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன மாதிரி ஒதுக்கீடு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. இதே மாதிரியே மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிறைய பேர் சொன்னாங்க, தாவேகா அரசு என்னப்பா வந்த ஒரு 75 நாள்லேயே 2 மாதத்துலேயே 20,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க,
என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன செஞ்சீங்க, என்ன திட்டங்கள் செஞ்சீங்க, இப்படியெல்லாம் சொல்பவர்களுக்கு இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் கொண்டுட்டு வந்துருக்குறாங்க பார்த்தீங்களா. இது வந்து அவங்களுக்கு சரியான ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதாவது 2 மாதத்துலேயே 20,000 கோடி நீங்கள் கடை வாங்கிட்டீங்க. என்ன ஒரு திட்டத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள் பார்க்கலாம், இப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு இது சரியான ஒரு சவுக்கடியாக வந்து அமையும். இன்னும் நிறைய நாளைக்கு வந்து பட்ஜெட்டில் வந்து பார்க்க போகிறோம். நிறைய விவரங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.